ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இந்த காணொலியில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். அதோடு சேர்ந்து ஒரு சில விடயங்களை நான் இதில் கதைக்க போகிறேன். முக்கியமாக எல்லாருக்குமே தெரியும், ஹெல்பிங் வீடியோவில் அதிகமான மக்களை ஈர்த்தவர் எஸ்கே கிருஷ்ணா. அவருடைய நகைச்சுவை, அவருடைய மக்களுக்கு அந்த அவருடைய அணுகிற விதம் எல்லாருமே உண்மையிலேயே எல்லாருக்குமே பிடிச்சு கொண்டது. அதிகமான புலம்பெயர்ந்த மக்கள், புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற மக்கள் அவர் மூலமாக நிறைய ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறார்கள். மற்றது பார்த்தீங்கன்னா மாதம் அந்த கொடுப்பனவுகள் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்வாதாரத்துக்கான நிறைய உதவி திட்டங்கள், கல்விக்கான நிறைய உதவி திட்டங்கள் செய்திருக்கு. அது யாராலையுமே மறக்க முடியாது. ஓகே, அப்படி இருக்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்து இப்ப மல்லாக நீதிமன்றத்தினால பாத்தீங்கன்னா அவர் பிணையில எடுக்க முடியாம 14 நாட்கள் விளக்கமறியல்ல வைக்கணும் சொல்லி உத்தரவின் பேர்ல பாத்தீங்கன்னா இப்ப ஜெயில இருக்கிறார், அதாவது சிறையில இருக்கிறாரு. அப்படி இருக்க என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நாளைய நாள்ல கிருஷ்ணாவுடைய வழக்கை நாளைய நாள்ல எடுக்கிறாங்க. நாளைய நாள்ல எடுத்து அவர் பிணையில எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாதாடின வக்கீல்ஸ் அவங்களாம் இந்த முறையும் அவர்கள் மீண்டும் மறுபடியுமாக வாதாடுகிறார்கள் என்ற ஒரு பேச்சு இன்றைய நாள் எடுபட்டிருக்கும். மேலே அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். நாளைய நாளில் அவர் மல்லா நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர் பிணையில் எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு தகவலை, முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லணும் தான் இந்த ஒரு காணொலி. என்னதான் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் என்னோட நிறைய புலம்பெயர் தேசத்துக்கு மக்கள் உண்மையிலே காய்ச்சிருந்தாங்க. தம்பி, என்ன தம்பி கிருஷ்ணா அந்த பேங்க்ல 9 கோடி இருக்காமே, என்ன தம்பி நீங்க கேள்விப்பட்டீங்களா? நான் சொன்னோம், நானும் இப்போ நானும் இது சம்பந்தமாக இந்த காணொலியும் போடல. அதனால நிறைய பேர் இது சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்காங்க. வெளிநாடுகளில் இருந்தும் சரி, உள்ளூர்லையும் சரி, நிறைய பேர் காண்ற இடம் எல்லாமே அதிகமாக எஸ்கே கிருஷ்ணாவுடைய கதையாத்தான் இருக்குது. நான் இப்போ இன்றைய நாள் கூட நான் 2-3 இடங்களுக்கு போய்களையும் ஒரு தேத்தனை கடைக்கு போனால் நாங்கள் போயிட்டு நான் தேத்தனை குடிச்சிட்டு வெளியில் வர தம்பி என்ன தம்பி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான கதைகள்லாம் அதிகமாக இப்போ பேசுவதில்லை. எல்லாருமே கதைக்கிறது இந்த ஒரு கதை தான். ஆனாலும் நிறைய புலம்பெயர் தேசத்துக்கு உறவுகள் என்னோட கதைக்கின்ற போது, தம்பி என்னதான் கிருஷ்ணா பிழை செஞ்சிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1500 குடும்பத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அது அந்த ஒரு இதுக்காண்டியே அவர் வேலைக்கு வெளியில வரணும் என்றதை நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. என்னதான் பிழை செஞ்சிருந்தாலும் அவரை ஒரு சொல்லி திருத்தலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் அவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்றதை பார்த்து கொண்டு நான் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம் என்ற மாதிரி இது என்னுடைய கருத்து இல்லை. அது மக்கள் புலம்பெயர் தேச மக்கள் எல்லாமே எனக்கு சொன்ன ஒரு விடயம் தான். அப்ப நான் இந்த ஒரு கருத்தை பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அதிகமா இப்போ கிருஷ்ணாவுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா DK கார்த்திக் அவர்களும் அவரும் அன்றைய நாள்ல ஒரு பாராளுமன்றத்தில் அவருடைய பேர் அடிபட்டது. அதுக்கு பிறகு அடுத்த நாளை பாத்தீங்கன்னா நான் ஹெல்பிங் வீடியோ எதுவுமே செய்ய மாட்டேன், இதுல இருந்து நான் விலகுறேன், தேவையற்ற பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி அவரும் ஒதுங்கி கொண்டாரு. அதாவது இப்ப இருக்கிற கொஞ்சம் வேலை திட்டங்கள், பாடசாலைகளுக்கான உதவிகளை செய்துட்டு நான் விலகுறேன் என்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்ததாக RJ தமிழா அவங்களும் மட்டக்களப்பில் இருக்கிறவங்க அவங்களும் ஹெல்பிங் வீடியோவில் நல்லா வடிவாக செய்கிறவங்க. எனக்கு உண்மையிலே அந்த தெய்வான பாட்டியினுடைய வீடியோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களோட வீடியோனா அவ்வளோ ரசித்து பார்த்தேன். அந்த அளவுக்கு அந்த பாட்டியினுடைய வறுமை, அவங்கள ஹெல்ப் பண்ண விதம் எல்லாம் நிறைய வீடியோக்கெல்லாம் பார்த்துக்க நான் பிடிக்கும். ஆனால் அவங்களும் நாங்கள் கொஞ்சம் செய்ய மாட்டோம், ஹெல்பிங் வீடியோ கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய காய்ச்சிருந்தாங்க. பிறகு ஒரு சில உதவி திட்டங்கள், அதாவது ஏற்கனவே பெற்றுக்கொண்ட உதவி திட்டங்களை செய்து முடிக்கணும்ன்றதுக்காண்டியும் அந்த உதவி திட்டங்களை செய்கிறாங்க. அடுத்ததான் என்ன சொல்லணும், இப்ப அவரும் அதிகமா இப்ப அந்த ஹெல்பிங் வீடியோல காண கிடைக்கும். ஆனா இடைக்கிடைக்க அந்த வீடியோக்களும் அதிகமா செஞ்சு ஒன்று. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமா இப்ப இன்னொரு மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு யூடியூபரும் கூட இப்ப அண்மைக்கிழமை அவரும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு பாட்டியோரால் மாட்டியதாகவும் அப்ப தொடர்ச்சியாக இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்களா, இல்லாட்டி அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்களா, இல்லாட்டி யாரோ ஒருவர் ஒரு குறிப்பிட்ட குழுக்களுடைய குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செய்யறவர்கள் எல்லாமே இல்லாம பண்ணணும், அவர்களை குடைச்சல் கொடுக்கணும், அவர்களை இல்லாம பண்ணணும்னு சொல்லி இப்படியான வேலைகள் நடக்குதா என்றது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இப்ப கிளர்ச்சியில கூட ஒரு
பெண் யூடியூபர் சம்பந்தமாகவும் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்து போச்சுது. அதுலேயும் வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்ததாக இன்னொரு பெண் யூடியூபர் சங்கவினுடைய தொடர்பாகவும் வந்து இன்றைய நாளில் அவர்களோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அவருடைய தைரியத்தை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணாக வந்து மேலேயே ஒரு ஆணாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். ஆனால் அது கூட கஷ்டம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லி வருகின்ற போது உண்மையிலேயே அவங்களோட இடத்துல இருந்து நாங்கள் என்ன சொல்றது, இப்போ நான் கூட நினைச்சேன் இந்த பிள்ளை வந்து இன்னொன்று அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஒரு பெண்ணாக வந்து இப்போ எங்களுக்கும் வீட்டில் அம்மா அப்பாக்கள் இருக்கணும், எல்லாருமே இருக்கணும். அப்படி இருக்கின்ற போது ஒரு பெண்ணாக வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு சில பேரும் வந்து காய்ச்சி கொண்டு இருந்தோம். ஆனால் இன்றைய நாளில் அவங்க கொஞ்சம் தைரியமாக ஒரு சில விடயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க கதைச்ச விடயங்கள் அதாவது துணிஞ்சு அந்த ஒரு சில அவங்க வெளியில வந்தது வந்து மேலே ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். அவங்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்றோம். எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கும் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும். நேற்றைய நாளில் நான் ஒரு விஷயம் ஒன்று ஒரு வீடியோ பதிவு வந்து போட்டிருந்தேன். அதாவது பொதுவான ஒரு விடயம், அதாவது லண்டன்ல இருந்து ஒரு அக்கா அவரை வந்து காய்ச்சிருந்தாங்க. வீடியோ செய்கிறார்கள் வந்து இப்படி செய்யுங்க, அதாவது ஏன் நீங்கள் 1 மணித்தியாலம் வீடியோக்கள் போடுறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் என்று சொல்லி ஏன் அதிகமான நேரங்கள் போடுறீங்க? அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட யூடியூப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி எடுத்து அதை வந்து உங்களோட டிக்டாக் பக்கத்தில் போட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க. அப்போ அதன் மூலமாக வந்து உங்களோட யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ வந்து புஷ் பண்ணுறீங்க, பார்க்குறதுக்காக ப்ரொமோட் பண்ணுறீங்க. அப்படி ஏன் செய்கிறீங்க? ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த நேரத்துக்குள்ளே வந்து போடலாம் என்ற மாதிரியும் வந்து அந்த ஒரு அக்கா வந்து ஹெல்பிங் வீடியோ செய்கிறார்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போ போட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நேற்றைய நாள் ஒரு கோல் வந்தது. இதை வந்து அந்த ரெக்கார்டிங் வந்து நான் எதுவுமே போட விரும்பலை, மெட்டாக்கள் மாதிரி ரெக்கார்டிங் போட்டு காட்ட விரும்பலை. ஒன்று ரெண்டு என்னோட கதைக்கிற யூடியூபர்ஸுக்கு மட்டும் அந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை வந்து போட்டிருந்தேன். இன்னும் நீ இப்படி போடுற, அதாவது என்ன கிருஷ்ணாக்கு எதிராக போடுறியா? நான் போட்டதை வந்து பொதுவாக ஹெல்பிங் வீடியோ செய்கிறாக்கள் வந்து இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த லண்டன் அக்கா நினைக்கிறேன் அவள் தான் போட்டிருந்தவா. அப்போ எனக்கு வந்து ஐஎம்ஓவில் ஒரு கோல் ஒன்று வந்தது, என்னென்ன நீ அப்படி போடுவேன். அந்த அண்ணாக்கும் வந்து நான் பிறகு தான் விளங்கப்படுத்தினேன். நான் வந்து பொதுவாக தான் போட்டேன், கிருஷ்ணாவை நான் வந்து நான் தாக்கி கதைக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் எதுவுமே வந்து போடலை. பிறகு சொல்லி ஓகே ஆகி சமாதானமாக அவர் சொன்னார், நான் உங்களை வீடியோ வந்து நம்பி பார்க்குறேன்னா ஓகே நீங்கள் என்ன இருந்தாலும் அவர் வந்து இப்போ சிறையில் இருக்கிறார், நீங்கள் அப்படியெல்லாம் கதைக்காதீங்கன்றது நான் ஒன்றுமே நான் சொன்னேன். நான் எதுவுமே கதைக்கலைன்னா பொதுவான ஒரு விஷயம், அதாவது அந்த அக்கா சொன்ன ஒரு பொதுவான விஷயத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும் என்று சொல்லியிருக்கேன். நான் இந்த யூடியூப்ல எடுத்து போடுறது நல்ல கருத்துக்கள் இருக்கேங்களா, அவங்க சொல்கிற கருத்துக்களை வந்து போடுறது பலமே. அப்போ சரி அப்படித்தான் நான் போட்டான்னு சொல்லி நேற்று நாளில் அதுவும் ஒரு இதாக போச்சுது. உண்மையிலேயே அதிகமாக இப்போ அதான் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறார்கள் வந்து அதிகமாக வந்து தாக்கப்படுகிறார்களா, இல்லாட்டி யாராவது அவங்கள வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நடக்குதான்றது வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நான் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன், தேசங்கள்லேருந்து வந்து அவங்க வந்து உண்மையிலே வந்து அந்த அக்கா மேரோ அம்மா மேரோ வந்து உதவி செஞ்சுருந்தாங்க. உதவி செய்கின்ற கிருஷ்ணாவோட உதவி செய்கின்ற போது அவர்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது, அவரோட வந்து அன்பாக பழகிறது, ஒரு தாய் பிள்ளையாக பழகிறது, அப்படியான வீடியோக்களை வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்களோ இங்கே இருக்கிறவங்களோ ஏன் அப்படியான வீடியோக்களை வந்து கட் பண்ணி ரோல் பண்ணி இப்போ இவங்க நினைக்கிறாங்க கிருஷ்ணாவை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா, இல்லாட்டி எங்களுடைய புலம்பெயர் தேசத்துக்கு இருக்கிற மக்களையே வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அந்த பெண்கள் சம்பந்தமான விடயங்களை வந்து தயவு செய்து தவறுங்க. அது ஒரு அழகில்லாத ஒரு விடயம். இப்போ எங்களோட வீட்டையும் பெற்றோர்கள் மனைவி மேலே தங்கச்சி மேலே அக்காக்கள் மேலே மச்சால் மேலே நிறைய பேர் இருக்கணும். அப்படின்னு கேட்க அந்த விஷயங்களை மட்டும் தயவு செய்து பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் தவறுங்க. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு சரிப்பிள்ளையே வந்து கதைங்க, சரிப்பிள்ளையே கதைங்க. இது செய்தது போல தம்பி நீ பிள்ளை செஞ்சுட்டா அதுக்கு மன்னிப்புகள், இல்லாட்டி நீ இனிமேல் அப்படி செய்யாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து அறிவுரை சொல்லுங்க. உண்மையிலே வந்து உங்களுடைய அறிவுரைகள் வந்து எப்பவுமே வந்து வேணும். ஏண்டா ஒரு வீடியோ நாங்கள் போட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய கொமெண்ட்டும் இருக்குது. அதுக்குரிய கொமெண்ட்டும் வந்து மக்கள் சொல்கிறத வச்சு கொண்டு தான் அந்த வீடியோவை வந்து உண்மையிலேயே தங்கி இருக்கும். அதனால் தயவு செய்து அப்படியான ஒரு பெண்கள் சம்பந்தமாக வந்து இழிவுபடுத்துறது அப்படியான இதில் தவிருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்கே கிருஷ்ணாவும் வந்து இப்போ ஜெயிலுக்கு வந்து சிறைக்கு வந்து இருக்கல, அவங்களுடைய குடும்பம் வந்து உண்மையிலேயே எவ்வளோ ஒரு பாதிச்சிருப்பாங்க, எவ்வளோ அதாவது குடும்பத்தில் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய படங்களை போட்டு ரெட் போட்டு அப்படியான விஷயங்கள் வந்து தயவு செய்து செய்யாதீங்க. உங்களுடைய
கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இப்போ நான் என்னோட தம்பி இப்படி செய்யாத, கிருஷ்ணா தம்பி கிருஷ்ணா இப்படி செய்யாத, பெரியாக்களை வந்து இப்படி இழிவாக கதைக்காத, சின்ன பிள்ளைகளை வந்து வீடியோ எடுக்காத, அந்த மாதிரி கருத்துக்களை வந்து நம்ம மேலே இந்த டிக்டாக் குரூப்பில் வந்து கதைப்பாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அவங்க சொல்கிறது வந்து சரியான விடயம். ஒரு 18 வயதுக்கு குறைஞ்ச பிள்ளைகளை வந்து வீடியோவில் காட்டக்கூடாது, பெரியாரோட மரியாதை கதைக்கணும், அப்படி அந்த நக்கல் டபுள் மீனிங்கில் கதைக்கிறது, இதுகளை நம்ம வந்து தவிர்த்து கொள்ளணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு விஷயம் தான் நாளைய நாளில் எஸ்கே கிருஷ்ணாவுக்கான அந்த ஒரு தாக்கல் பத்திரம் வந்து நாளைய நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாளைய நாளில் சில நேரங்களில் ஒரு என்ன சொல்கிறது சரீர பிணையிலையும் வந்து விடுதலை செய்யப்படலாம் என்ற ஒரு செய்தியைத்தான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளணும். என்ற அதிகமான உறவுகள் வந்து ஏக்கத்தில் இருக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் அவரை வந்து பிடிக்காட்டியும் கூட நிறைய பேர் வந்து 1-2 பேரை சொன்னது தம்பி அவர் பிள்ளை இருந்தாலும் அந்த தம்பி நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுருக்குது, அதனால் அந்த பிள்ளை நான் வேலைக்கு வெளியில் வரணும் என்றதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை இந்த செய்தியை வந்து சொல்லிக்கொள்கிறேன். அதோட சேர்த்து ஒரு சில விஷயங்களையும் வந்து சொன்னேன். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்பந்தமான கருத்துக்களை வந்து மக்களாகிய நீங்கள் வந்து சொல்லுங்கள். இன்னொரு அழகான காணொலி வாயிலாக சந்திப்போம்.